கைஸ், நான் தான் உங்க டாக்கு தமிழ் பாய். ஜூட்சு கைஸ்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரூட்டல் மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைங்கான விஷயம்னா அது மாக்கியோட ஜெனின் கிளான் ஸ்லாட்டர் தான் நான் சொல்லுவேன். எதனால அப்படி சொல்றேன்னா, ஒரு சைடுல சென்ச்சுரிஸா பவரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற ஜெனின் கிளான், இன்னொரு சைடு சுத்தமா கர்ஸ்ட் எனர்ஜியே இல்லாம தன்னோட சொந்த கிளானே ஒதுக்கி வைக்கிற ஒரு பாவப்பட்ட பொண்ணு. ஆனா இதுல சாட்டிஸ்ஃபைங்கான விஷயமே, ஆனா அவங்க வீக்குன்னு நினைச்ச அந்த பொண்ணு தான் இவங்க கிளானோட அழிவுக்கு காரணமா இருந்திருப்பா. சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மாக்கியோட தங்கச்சி மேய் செத்தக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, மாக்கி எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங் ஆனா, அப்புறம் எதுக்கு அவளோட சொந்த கிளானே அழிக்கிறதுக்கு வந்தா, அண்ட் எப்படி இவ டோஜி லெவல ரீச் பண்ணான்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜெனின் கிளான்னா யாரு, அவங்க எப்படிப்பட்டவங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஜேஜேகே வேர்ல்ட்ல மொத்தம் 3 பெரிய கிளான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கோஜோ கிளான், செகண்ட் காமோ கிளான், அண்ட் ஃபைனலா ஜெனின் கிளான். இவங்க தான் ஜேஜேகே வேர்ல்ட்ல இருக்கிற பிக் 3 ஃபேமிலி. ஜெனின் கிளான் ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க தான், அதுல எந்த கேள்வியும் இல்லை. ஆனா இருக்கிறதுலே ரொம்ப மோசமான கிளான்னா அது ஜெனின் கிளான் தான். ஏன்னா இதுல இருக்கிறவங்க தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, டாக்ஸிக்கா இருப்பாங்க. யாரா அவங்க அப்படின்னு சொல்லி நமக்கே வெறியாகும். அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இவங்களோட பேசிக்கான கான்செப்டே, யாரு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, யாரு வீக்கா இருக்காங்களோ அவங்கள கிளான் மட்டும் இல்ல அவங்க சொந்த குடும்பமே ஒதுக்கி வச்சிரும். இப்படிப்பட்ட கிளான்ல தான் இந்த மாக்கி அண்ட் மேன்ற ட்வின் சிஸ்டர் பிறந்திருப்பாங்க. இப்போ ஜுஜுட்சு கைசன் யூனிவர்ஸ்ல இந்த கர்ஸ்ட் எனர்ஜியும் கர்ஸ்ட் டெக்னிக்கும் தான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா கர்ஸ்ட் எனர்ஜின்றது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ன்ற மாதிரி பிரிஞ்சிருக்கும். இதுல பாசிட்டிவ் எனர்ஜி வந்து சோர்சரர்ஸா இருப்பாங்க, அப்படியே நெகட்டிவ் எனர்ஜி வந்து கர்ஸ்ட் ஸ்பிரிட்ஸா இருக்கும். இப்படிப்பட்ட இடத்துல தான் இந்த மெயின்றவ கொஞ்சமா கர்ஸ்ட் எனர்ஜியோட பிறந்திருப்பா. இவ கூட பரவாயில்ல, இந்த மாக்கின்றவ சுத்தமா கர்ஸ்ட் எனர்ஜி இல்லாம தான் பிறந்திருப்பா. இப்படி பிறந்த இவளை அவங்க கிளான்ல சுத்தமா மதிக்கவே மாட்டாங்க. மதிக்கலைனாலும் பரவாயில்ல, அவளை ட்ரீட் பண்ண விதம்ன்றது ரொம்பவே மோசமா இருக்கும். புள்ளி பண்றதா இருக்கட்டும், அவளை அசிங்கமா பேசுறதா இருக்கட்டும். லைக் லிட்டரலா இந்த வீடியோ கிளிப்ல பாத்தீங்கன்னாலே தெரியும், நவோயா வந்து கிரவுண்ட்ல படுத்து கிடக்குற மாக்கிய வந்து அவங்க காலால போட்டு மிதிச்சுக்கிட்டு இருப்பான். மாக்கியோட சைல்ட்ஹுட்ன்றது இந்த மாதிரி பெயின் அண்ட் சஃபரிங்லயே தான் போயிட்டே இருக்கும். மாக்கிக்கு சுத்தமா கர்ஸ்ட் எனர்ஜியே இல்லதான். ஆனா ஹெவன்லி ரெஸ்ட்ரிக்ஷன் மூலமா அவளோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஆனா இருந்தாலும் அந்த கிளான் அவளை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கிளானை விடுங்க, அவங்க அப்பாக்கே இவளை சுத்தமா பிடிக்காது. காரணம் இவ ஒரு பொண்ணுன்றது தான், அதுவும் சுத்தமா கர்ஸ்ட் எனர்ஜியே இல்லாத ஒரு பொண்ணுன்றது. ஆனா இதுல ஃபன் என்னன்னா, அவங்க அப்பனுக்கும் தெரியும் இந்த மாதிரி டோஜி ஃபூசிகுரோன்னு ஒருத்தன் இருந்தேன், அவனுக்கும் நம்ம பொண்ணு மாதிரி சுத்தமா கர்ஸ்ட் எனர்ஜியே இருக்காது, அவனோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை மட்டுமே வச்சு இந்த மொத்த கிளானே அழிச்சிருப்பேன்னு தெரிஞ்சிருந்தோம் இவர் பொண்ணை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணிட்டே இருந்திருப்பாரு. ஆனா டோஜி மட்டும் இந்த மாதிரி இவங்களை அப்படி பாவம் பார்த்து விடாம இருந்திருந்தா மாக்கிக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. ஆனா மாக்கிக்கு இந்த மாதிரி கிளான் அழிக்கணும்ன்ற ஆசையெல்லாம் இல்ல. இவளுக்கு கிடைச்ச இந்த பவரை வச்சுட்டு இப்படி மோசமா இருக்கிற இந்த கிளானுக்கு ஹெட் ஆகி என்டையர் சிஸ்டமை சேஞ்ச் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்டிருப்பா. சரி இதெல்லாம் இருக்கட்டும், மாக்கி எதுக்கு ஜெனின் கிளான் அழிக்க வந்தா, அதுக்கான ரீசன் என்ன அதை முதல் சொல்றா. அதை விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. இதுக்கு மெயினான ரீசனா இருந்தது அவளோட சிஸ்டர் மே தான். அவளுக்கு கொஞ்சமா கர்ஸ்ட் எனர்ஜி இருக்கும், ஆனாலும் மாக்கி அளவுக்கு அவ ஸ்ட்ராங் கிடையாது. வெளியே பாக்குறதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி காமிச்சுக்குவா, ஆனா உண்மையா அவ ஒரு சாஃப்ட் அண்ட் எமோஷனலான ஒரு பர்சன். மேய்க்கு இந்த மாதிரி சோர்சரர் ஆகுறதுலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அவளுக்கு ஒரு நார்மல் லைஃப் தான் வேணும். பட் ஆனா மாக்கி பெரியவளா வளர்ந்ததுக்கு அப்புறம் கிளானை விட்டு வெளியே போயிருப்பா. அதனாலேயே வேற வழி இல்லாம மே இந்த சோர்சரர் வேர்ல்டுக்குள்ள வர வேண்டியதா போயிருச்சு. இதனால மேய்க்கு மாக்கி மேல கொஞ்சம் கோவம் உருவாயிருக்கும். ஏன்னா எப்பயுமே ஒன்னா இருப்போம்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு ப்ராமிஸ் பண்ணிருப்பாங்க. இப்படி விட்டுட்டு போனனால அனாதையா விட்டுட்டான்னு சொல்லி ஒரு ஃபீல் வந்திருக்கும். ஷிபுயா இன்சிடென்ட் வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, அதுல இருந்து தான் எல்லாமே மாறி இருக்கும். மாக்கி டிராகன் கூட சண்டை போடுறப்பயே ரொம்பவே வீக் ஆயிருப்பா, அவளோட பாடியில அதிகமா இன்ஜுரிஸ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் எரிக்குழம்பு மண்டையன் வேற, அவன் வந்து சும்மா தொட்டோனே அவ கருகிட்டா. நான் அது வரைக்கும் ஜோகோ பவர்ஃபுல் தான், ஆனா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா அதுலயுமே மாக்கி சர்வே பண்ணிருப்பா. ஆனா அவளோட என்டையர் பாடி ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்கும். ஈவன் ரிவர்ஸ் கர்ஸ்ட் எனர்ஜியை யூஸ் பண்ணியுமே அவளோட ஸ்கார்ஸை ஹீல் பண்ண முடிஞ்சிருக்காது. அதுக்குள்ள ஜெனின் கிளான்ல ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. காரணம் ஜெனின் கிளானோட ஹெட் வந்து செத்துருப்பேன், அது வேற யாரும் இல்ல, இந்த எரிக்குழம்பு மண்டையன் கையில கொடூரமா செத்த இந்த நாவோபிட்டோ தான். ஆளு வர அந்த பாரு 24 ஃப்ரேம் பர் செகண்ட், நீ யாரா ஜோக்கர்னு சொல்லிட்டு ஒரே இதுல முடிச்சு விட்டேன். இப்போ இந்த நாவோபிட்டோ செத்தனால நெக்ஸ்ட் லீடர் யாருன்னு சொல்லி ஒரு கேள்வி வருது. எங்க அப்பே செத்துட்டேன், அப்ப நான் தானே லீடர்னு சொல்லி நவோயா மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பட் ஆனா அவங்க அப்பே வந்து ஒரு வில் எலியை வச்சுட்டு போயிருப்பான். அதுல கோஜோவை யாராச்சும் சீல் பண்ணியிருந்தாலோ இல்ல அவன் செத்து போயிருந்தாலோ லீடர்ஷிப் வந்து மெகுமி ஃபூசிகுரோக்கு தான் போகணும்னு சொல்லி அதுல தெளிவா எழுதியிருப்பான். இதை கேட்டு அவன் பையன் நவோயா ஜெனினே ஷாக் ஆயிருப்பான். இதை விட ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, ஜெனின் கிளானுக்கு ஆல்ரெடி மே அண்ட் மாக்கிய பிடிக்கவே பிடிக்காது. இதுல மெகுமி வேற கிளான் லீடரா வேற ஆகுறானா, இதுல மாக்கியோட இன்ஃபுளுன்ஸ் வந்து அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பயம். சோ இதனால அவங்க அப்பா ஓகி ஜெனின் என்ன டிசைட் பண்றான்னா, சரி இந்த 2 பொண்ணுங்களையும் கொன்றுவோம் பேசாம அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். கேட்கறப்பே ரொம்ப டார்க்கா இருக்குல்ல, சொந்த அப்பாவே அவனோட பொண்ணுங்களை கொல்லணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கான். அதையும் அவன் கிட்டத்தட்ட அச்சீவ் பண்ணிருப்பான். அதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் சினாரியோ உருவாயிருக்கும். அது என்னன்னா, மெகுமி தான் இப்ப கிளானோட லீடர் ஆயிருப்பான்ல, சோ அவன் பர்மிஷன் மூலமா ஜெனின் கிளான் வேர் ஹவுஸ்ல இருக்கிற கர்ஸ்ட் டூல் எல்லாம் இவ கலெக்ட் பண்றதுக்கு வந்திருப்பா. அவங்க அப்பே ஓகி இவ இப்படிதான்
பண்ணுவான்னு சொல்லி கணிச்சு வச்சிருப்பான். அவனோட கணிப்பும் கரெக்டா இருக்கும். மாக்கி கரெக்டா அந்த வேர் ஹவுஸ்க்கு தான் வந்திருப்பா. அங்க பார்த்தா ஆல்ரெடி மேய வந்து வெட்டி சாச்சு வச்சிருப்பான். இவளும் சரி அவங்க அப்பனோடய சண்டை போடுறதுக்காக இறங்கியிருப்பா. அங்க அவ பண்ண பெரிய தப்பு என்னன்னா அவங்க அப்பாவை சாதாரணமா நினைச்சது. ஏன்னா ஓகி ஊழியன் தான், ஆனா அவனோட ஸ்வாட் ஸ்கில்ஸ் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும். அதை விட அவனோட பிளேசிங் கரேஜ்ன்ற கர்ஸ்டு டெக்னிக் இதை விட பவர் அதிகமா இருக்கும். அதை வச்சு மாக்கியை ரொம்ப ஈஸியா தோக்கடிச்சிருப்பான். தோக்கடிச்சது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரையும் டிஃபீட் பண்ணக்கப்புறம் கர்ஸ்டு ஸ்பிரிட் இருக்கிற பிட்டுக்குள்ள தூக்கி எறிஞ்சிருவான். அங்கேயே கடந்து சாகட்டும் சொல்லி. இங்கதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும். அன்கான்சியஸா இருக்கிற மாக்கிக்கு சடனா ஒரு ட்ரீம் மாதிரி வந்திருக்கும். அங்க மேயும் இருப்பா. அவ ஒரு ட்ரூத்தையும் ரிவீல் பண்ணிருப்பா. அது என்னன்னா ஜுஜுட்சு வேர்ல்ட்ல ட்வின்ஸா பிறந்திருந்தாங்கன்னா அவங்கள ஒரு கெட்ட சகுனம்னு சொல்லி சொல்லுவாங்கன்னா. ஏன்னா ட்வின்ஸ்ன்றவங்க 2 பேரா இருந்தாலும் அவங்களோட என்டிட்டி வந்து ஒன்னா தான் இருக்குமா. இதனால என்ன ஆகும்னா ஒருத்தரால வந்து ஃபுல் பொட்டன்சியலை வந்து அன்லாக் பண்ண முடியாதுன்னு மெய் சொல்லியிருப்பா. அப்படி ஒரு ஆளோட ஃபுல் பொட்டன்சியலை அன்லாக் பண்ணணும்னா ஒரு ஆள் சாக்ரிஃபைஸ் பண்ணியே ஆகணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பா. இதெல்லாம் சொல்லி முடிச்சக்கப்புறம் மேய் வந்து மாக்கி கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்குறா. அதுல யாரையுமே விட்டுறாத டெஸ்ட்ராய் எவ்ரிதிங்னு சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் மாக்கி முழிச்சக்கப்புறம் அவ கையில ஒரு கர்ஸ்டு டூல் இருக்கும். அது வந்ததுக்கான காரணமே மே தான். அவளோட என்டையர் லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணி எல்லா கர்ஸ்ட் எனர்ஜியும் யூஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷல் ஸ்வாட கிரியேட் பண்ணியிருப்பா. அதோட பேரு ஸ்பிளிட் சோல் கட்டானா. இந்த ஸ்வாடோட சேர்த்து அவளோட ஹெவன்லி ரிசிக்ஷனோட ஃபுல் பொட்டன்சியலையும் அன்லாக் பண்ணியிருப்பா. சுருக்கமா சொல்லணும்னா நெக்ஸ்ட் டோஜியாவே ஆயிருப்பா. அதாவது ஃபீமேல் டோஜி. இதை நான் சொல்லல, ஃபேன்ஸ் சொல்றாங்க. இப்படி வாக்கிங் டிசாஸ்டரா மாறின மாக்கியோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டே அவளோட அப்பன் தான். ஓகி மாக்கிய பார்த்த செகண்டே கழிஞ்சிருவேன். என்னடா டோஜி சாயல் அடிக்குது அப்படின்னு. இதை பார்த்து பயப்படுற ஆள் நான் கிடையாதுன்னு சொன்ன செகண்டே மண்டை 2 ஆகி செத்துருவேன். இந்த சீன் மத்தவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, ஆனா எனக்கு பயங்கர சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு. இங்க ஆரம்பிச்ச இந்த மேசக்கர் தான் ஒவ்வொரு ஜெனின் கிளானோட கிளைகளையும் அழிச்சுக்கிட்டே வந்துச்சு. ஏன்னா ஓகி செத்தக்கப்புறம் ஜெனின் கிளானோட குக்குரு யூனிட் அமைச்சிருப்பாங்க. இந்த குக்குரு யூனிட்ல இருக்கிறவங்க எல்லாம் கர்ஸ்ட் எனர்ஜியே இல்லாத ஃபைட்டர்ஸ் தான். ஆனா நார்மல் ஹியூமன்ஸை விட அவங்க பவர்ஃபுல்லா தான் இருப்பாங்க. ஆனா மாக்கி இவங்களுக்கு கருணையே காட்டல. ஒவ்வொருத்தவங்களையும் ரசிச்சு ரசிச்சு கொண்டிருப்பா. இதை மாங்கா பேனல்ல பாக்குறப்ப ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஆளை கொல்றப்ப எமோஷன் ஆவாங்கல்ல, அதெல்லாம் கிடையாது. எதிர்க்க வரியா செத்து போ, அவ்வளவுதான். 1 by 1 மொத்த குக்குரு யூனிட்டையும் சோலோ பண்ணிருப்பா மாக்கி. இதுக்கப்புறம் ஜெனின் கிளான்ல இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்டான ஹே யூனிட் அமைச்சிருப்பாங்க. இந்த யூனிட்ல ஸ்பெஷல் கர்ஸ்டு டெக்னிக் இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் சோர்சரஸ் மட்டும் தான் இருப்பாங்க. அதுல சோஜிரோ, ராண்டா ஜெனின் அண்ட் ஃபைனலா டோஜியோட பிரதர் ஜினிச்சி ஜெனின். இவங்க 3 பேரும் தான் இருப்பாங்க. இவங்க என்னன்னா மாக்கிய தப்பா இடம் போட்டிருப்பாங்க. ஏதோ லக்ல தான் இவங்க எல்லாம் சாவடிச்சிருப்பான்னு சொல்லி. இதுல ஃபர்ஸ்ட் சோஜிரோ வந்து அவனோட எர்த் மேனிபுலேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணிருப்பேன். அது சுத்தமா எஃபெக்டிவாவே இருந்திருக்காது. அடுத்து ராண்டா ஜெனின் அவனோட பேரலைசிங் கேஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணிருப்பான். அது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் மாக்கியை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கும். சரி இதை விடுங்க. ஜினிச்சி ஜெனின் மைனஸ் ஆராவோட காட்ஃபாதரோட என்ட்ரி. சரி ஆளு மிசைல் ஃபிஸ்ட் டெக்னிக்லாம் யூஸ் பண்றேன், மாக்கி அது கொஞ்சமாச்சு டேமேஜ் பண்ணும்னு எதிர்பார்த்தேன். ஆனா பாவத்தை டோஜியோட பிரதருக்கு இப்படி ஒரு சாவான்னு சொல்லி எனக்கே சங்கடமா போச்சு. இப்படி இந்த ஜெனின் கிளானோட மொத்த மிலிட்டரி பவரையுமே மாக்கி அழிச்சிருப்பா. ஃபைனலா நவோயா ஜெனின் மட்டும்தான் இருப்பேன். இவனுக்கு பொண்ணுங்க மேல ரெஸ்பெக்டே சுத்தமா இருக்காது. இவனுக்கு இந்த கிளானோட மிலிட்டரி பவர் அழிஞ்சது கூட கவலையா இருந்திருக்காது. போயும் பொண்ணுகிட்ட யாடா செத்து போனீங்க அப்படின்னு சொல்லி மட்டும்தான் அவன் யோசிச்சுட்டு இருப்பேன். சரி இப்ப நான் மட்டும்தான் இருக்கேன்னு சொல்லி மாக்கியோட சண்டை போடுறதுக்கு அவனோட 24 ஃப்ரேம் பர் செகண்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணிருப்பேன். இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி அவனால இன்சைன் ஸ்பீட்ல டிராவல் ஆக முடியும். கொஞ்ச நேரத்துக்கு மாக்கிக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இவனோட டெக்னிக் இதுதான் சொல்லி அடாப்ட் ஆயிருப்பா. சரியான நேரம் பார்த்து ஒரே ஒரு போடு தான் சோழி முடிஞ்சு. நான் அங்கேயே அவன் செத்துருப்பேன் தான் நினைச்சேன். ஆனா இவனை கொல்ற அந்த நல்ல காரியத்தை மாக்கியோட அம்மா தான் பண்ணிருப்பாங்க. அண்ட் இதுதான் ஜெனின் கிளானோட எண்டுனே சொல்லலாம். ஏன்னா இதுக்கப்புறம் கோஜோ கிளானும் காமோ கிளானும் சேர்ந்து ஒரு ப்ரொபோசல் அமைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பிக் 3ல இருந்து இந்த ஜெனின் கிளானை ரிமூவ் பண்ணிருங்கன்னு சொல்லி. இதோட மொத்த ஜெனின் கிளானோட லெகசியுமே முடிஞ்சு போயிருக்கும். அவங்க எந்த பொண்ணை கர்ஸ்ட் எனர்ஜி இல்லைன்னு சொல்லி கேவலமா பார்த்தாங்களோ அந்த பொண்ணோட கையாலேயே எல்லாம் செத்து போயிருப்பாங்க. ஸோ இதோட நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன். இதுல மாக்கி ஏன் இந்த ஜெனின் கிளான் அழிச்சா அதுக்கான காரணம் என்னன்றத தெளிவா சொல்லியிருப்பேன்னு நம்புறேன். இப்படி இந்த மாக்கி எடுத்த இந்த ரிவெஞ்ச் வந்து சரியானது தானா இல்ல தப்பான விஷயமா நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.